பேங்க்கில் போய் நம்ம போய் பணம் போடுறோம்ல, நம்ம போய் பேங்க்கில் என்ன செய்கிறோம், பணம் போடுவோம். அது இயல்பு. சில இடங்களுக்கு மட்டும் பேங்க்கே வந்து பணத்தை வாங்கிட்டு போகும். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, நான் கேள்விப்பட்டது சில இடங்களில் ரொம்ப பணம் அதிகமாக கலெக்ட் ஆகிற இடத்துல எடுத்துக்கிட்டு போகிறதோ வந்து அவங்களுக்கு என்ன கிடையாது, சேஃப் இருக்காது. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, பேங்க்கே வந்து என்ன பண்ணிடும், அவங்ககிட்ட வந்து பாதுகாப்பாக அந்த பணத்தை அங்கேயே எண்ணி அவங்ககிட்ட கனெக்ட் பண்ணி அங்கேயே கொடுத்துட்டு பேங்க் எடுத்துகிட்டு போயிடும். அந்த ஊழியர்கள் வந்து பேங்க்லேருந்து அவங்களே எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி மனுஷன் மறித்து பாதாளத்துக்கு போனோம், இதுதான் நியாயம். ஆனால் வசனம் சொல்லுது பாதாளமே வந்து ஆட்களை கூட்டிகிட்டு போதும். அப்படின்னா எவ்வளோ மரணம் ஏற்பட போகுதுங்கிறத பாருங்கள், எவ்வளோ அதிகமாக இருக்க போகுதுன்னு பாருங்கள். இதுதான் சிவப்பு குதிரைக்கு அடுத்து வரணும். அதற்கு அந்த குதிரைக்கு பேர் மரணம் என்று பெயர். சிவப்பு குதிரைனா கொள்ளை நோய், கருப்பு குதிரைனா பஞ்சம், மங்கின குதிரைனா எதை குடிக்குது, மரணம் என்று பெயர். இது அடுத்து 4 வகையான பேரழிவுகளை கொண்டு வரும். ஆண்டவர் சொன்ன அந்த 4 காரியங்கள் நம்ம கண்ணுக்கு முன்னாடி நடக்க ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் இதெல்லாம் ஒரு விஷயத்தை மட்டும் தெளிவாக சொல்லுது. இந்த காரியங்கள் எல்லாம் ஒன்று சொல்லுது, நாம் வருகைக்கு முன்பாக இருக்கிற இடத்துல நிற்கிறோம். இவைகள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கும் போது தான் என்ன வரப்போகுது, வருகை வரும் என்று வேதம் சொல்லுது. இது அத்தனையுமே அந்த 7ஆம் அதிகாரத்துக்கு முன்னாடி நடக்கிற சம்பவம். இதில் நம்ம ரொம்ப வேகமாக 3 கிராஸ் பண்ணி முடிச்சிட்டோம், 4 கிட்ட வந்துட்டோம். 4வது குதிரை தான் 4ஆம் முத்திரையை உடைக்க கண்டேன். முதல் முத்திரையெல்லாம் ஆல்ரெடி 2012 அந்த சம்பவம் நடந்துச்சு. அன்னைக்கு எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு இடமா போய் சொன்னோம், இப்படி ஒன்று நடக்குது, வெள்ளை குதிரை வந்திருக்கு. வெள்ளை குதிரைனா வெள்ளை குதிரை வரதில்லை, இப்போ எப்படி இவ்வளோ விளக்கம் இருக்கோ அதே மாதிரி வெள்ளை குதிரைக்கும் விளக்கம் இருக்கு. நீங்கள் அந்த 1ஆம் அதிகாரம் சகரியாவின் புஸ்தகத்தில் வாசிக்கும் போது மங்கின நிறமுள்ள குதிரையும் அதுக்கு பின்னாடி என்ன இருக்குது, வெண்மையுமான குதிரை, அதை பத்தியுமே விளக்கத்தை கொடுத்துருக்கிறோம். இப்ப இவ்வளவு ப்ரூஃப்ஸை காட்டணுங்கிறதே முக்கியம் கிடையாது. நீங்கள் விசுவாசிச்சு ரெடி ஆயிருக்கணும். இந்நேரம் இயேசு கிறிஸ்து முதலாவது வரும்போது ஒரு கூட்டம் தான் அடையாளத்தை பார்த்துச்சு. ஆனா சிமியோன் ஆவியிலே ஏவி கர்த்தரை பார்க்க வந்தார். பரிசுத்தாவியில் நிரம்பி இருக்கிற சபைக்கு அடையாளமே தேவையில்லை. ஏன்னா நீங்களும் நானும் விசுவாசிகள். விசுவாசம்னா என்ன, நம்பப்படுறது மேல் உறுதியும் காணப்படாத மேல் நிச்சயம். ஆனா சபைக்கு வேற வழியே இல்லை இப்போ. ஏன்னா மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ, பார்த்தாதான் நம்புவேங்கிற இடத்துக்கு சபை வந்துருச்சு. சொன்னா தான் நம்புவோம், பார்த்தா தான் நம்புவோம், ப்ரூஃப் வேணும். ஆண்டவரும் பார்க்குறாரு, சரி பார்த்தாவது ஆயத்தமாயிடுங்க. நீங்க எல்லாம் வசனத்துல படிச்சு ஆயத்தமாகணும். உலகத்தில் நடக்கிற சம்பவத்தை வச்சு வசனத்தை வச்சு ஆராய்ந்து பார்த்து ஆயத்தமாயிரணும். ஆனா இல்ல, சரி ஓகே, நம்ம மேல் வைத்த கிருபை, இரக்கம், தயவு. 100 வருஷத்துக்கு முன்னாடி நோ ப்ரொஜெக்டர்ஸ், நோ எல்இடி, நோ மைக். அன்னைக்கு உள்ளவன் காத்திருந்தா பாருங்க, மாறனாதான் வெயிட் பண்ணாம பாருங்க. இன்னைக்கு எல்லா ப்ரூஃபும் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனாலும் சபை ஒரு கேள்வி கேட்குது, அதெல்லாம் கர்த்தர் இரக்கம் உள்ளவர், கிருபை உள்ள தேவன், ஆண்டவர் அப்படியெல்லாம் செய்ய மாட்டார் சொல்றான்.